40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 22ஆம் நாள். ஷான், என்ன பண்றீங்க? டாடி, நான் ரொம்ப நேரமா ரவுண்ட் போட பாக்குறேன் டாடி, ஆனாலும் ஒழுங்கா போட முடியல. ஓ, நாங்க காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ரவுண்ட் போடலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதாகமத்திலே கவராசம் என்று சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவராசம் என்று சொன்னால் காம்பஸ் என்று பொருள் பெறும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். ஒரு காம்பஸ், கவராசம் ஒரு கருவியாக ஒரு சிலையை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றும் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே வல்லமையான கருவிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். கர்த்தர் விரும்புகின்ற கருவிகளாக நாம் செயல்பட, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சிறந்த முறையிலே செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.